இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளிலே நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற காரியம் நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். பாருங்க, திரும்ப திரும்ப பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மறுபடியும் மறுபடியுமா இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராயிருங்கள். எனக்கேற்ற பரிசுத்தர்கள், எனக்கேற்ற நான் இப்படி இருக்கிறனோ அது போல நீங்களும் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதை அவர்களிடத்திலே விரும்பினார். அதே தெய்வம் இந்த காலை வேளையிலே நம்மையும் பார்த்து சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால நீங்களும் உங்க வாழ்வில் எல்லாவற்றிலும் நடக்கைகள் செயல்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தமாயிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே நாம் எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த 2வது பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே எத்தனையோ ஜனங்கள் இருக்கிற, கோடி கோடியான ஜனங்கள் இருக்கிறார். அதிலே எல்லா ஜனங்களும் இயேசுவை அறிந்தவர்களா இருக்கிறார்களா என்று சொல்லி பார்த்தால் அப்படி அல்ல. எல்லாரும் ஆண்டவரை அறிந்தவர்கள் என்று நாம் சொல்ல முடியாது. ஆனா எல்லாரில இருந்து நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்து நம்மை பிரித்தெடுத்து அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும்படியாய் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார். பிரியமானவர்கள், எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உலகத்திலே பாருங்க, அநேக ஜனங்களுக்கு இந்த ஒரு ரட்சிப்பு, இந்த ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்படவில்லை. ஆனா நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். தந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழும்படியாய் ஒவ்வொரு நாளும் நம்மை போதித்து நடத்துகிறார் அல்லவா? அதுவே நம்முடைய வாழ்வில் எவ்வளவு பெரிய காரியம். அதை நாம் மனதிலே வைத்து ஒவ்வொரு நாளும் நான் என் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளை, என் ஆண்டவர் என்னை விசேஷப்படுத்தி என்னை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். நான் அவருக்காக பரிசுத்தமுள்ள பிள்ளையா, அவர் விரும்புகிற பரிசுத்தமுள்ள பிள்ளையாய் நான் வாழ வேண்டும், நான் வாழுவேன் என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே தீர்மானம் எடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அதற்கு ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து பலனை கேட்டு பெற்றுக்கொள்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, அவர்கள் எகிப்துல இருக்கிற வரைக்கும் அவர்கள் அடிமைத்தனத்துல இருந்தார்கள். பாருங்க, அவர்களை அடிமைத்தன தேசமாகிய எகிப்திலிருந்து ஆண்டவர் ஒரு நாளிலே புறப்பட பண்ணினார். பஸ்காவை ஆசரிக்கும்படி சொல்லுகிறார். பாருங்க, நம்முடைய இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தை இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தை நாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவர்கள் அடிமைத்தனத்துல இருந்தார்கள். நாமும் பாருங்க, ஒரு நாளிலே பாவம் என்கிற அடிமைத்தனத்திலே வாழ்ந்தோம், சாபம் என்கிற அடிமைத்தனத்திலே வாழ்ந்தோம், பல போராட்டங்கள் என்கிற அடிமைத்தனத்திலே வாழ்ந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்மை அந்த அடிமைத்தனத்திலிருந்து பிரித்தெடுக்கும்படியாய் நம்மை தெரிந்தெடுத்தார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களையும் பாருங்க, அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் பிரித்தெடுக்கும்படியாய் அவர்கள் மேல் கண்ணோக்கமானார். ஆகவே பாருங்க, அவர்களுக்கு அங்க ஒரு விலையேறப்பட்ட அந்த பஸ்காவை ஆசரிக்கும்படி சொல்லுகிறார். பஸ்கா என்றால் என்ன? மறுபடியும் அநேக நாட்கள் சொல்லுகிறோம். இந்த பஸ்கா பலி, ஒரு ஆட்டுக்குட்டி, குடும்பத்துக்கு ஒன்றாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து அதனுடைய இரத்தத்தை அவனுடைய வீடுகளின் நிலைக்கால்களிலும் தெளித்தார்கள். அதை அவர்கள் புசித்தார்கள். அந்த ஆட்டுக்குட்டியை இந்த குடும்பத்திலே இருந்து புசித்தார்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவர்கள் என்றைக்கு அந்த பஸ்காவை ஆசரித்தார்களோ அதற்கு மறுநாளிலே அவர்களுக்கு அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைத்தது. பிரியமா, புதிய ஏற்பாட்டு காலத்திலும் அடிமைகளாயிருந்த நம்மை சிலுவையின் மூலமாய் அவர் மீட்டெடுத்து வைத்திருக்கிறார். சிலுவையின் மூலமாய் அவர் பஸ்கா பலியாக நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். பிரியமானவர்களே, நமக்காக அந்த பலி ஜீவாதார பலியாக, இந்த பஸ்கா பலியாக, இந்த முழு உலகத்திற்கும் ஒரு பலியாக அவர் இந்த உலகத்திலே கடந்து வந்தார். நமக்காக பிட்கப்பட்டார், சிதைக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். பிரியமானவர்களே, நமக்கு பாவம் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து அந்த சிலுவையின் மூலமாய் மீட்பை கொடுத்திருக்கிறார். நமக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, சிலுவை மரணத்தினாலே நம்முடைய தண்டனைகள் எல்லாவற்றையும் அகற்றி நமக்கு ஒரு புதிய மீட்பை தந்திருக்கிறார். எதற்கென்றால்
நம்ம எதற்கு அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர் பிரித்தெடுத்திருக்கிறார் என்றால், நாம் எல்லாரும் அவருடையவர்களாய் மாற, எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அவருடைய பிள்ளைகளாய் மாறும்படி அந்த அடிமைத்தனத்திலிருந்து அந்த பஸ்கா பலியை ஆசரிக்க, பஸ்கா பஸ்காவை ஆசரித்து அந்த இடத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தார். விடுதலை பயணத்தை மேற்கொள்ளும்படி செய்தார். அதே போல நம்முடைய வாழ்விலும் இருக்கிற எல்லா பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், ரோகங்கள் எல்லாவற்றையும், அடிமைத்தனங்களையும் ஆண்டவர் சிலுவையின் மூலமாய் சுமந்து தீர்த்து நமக்கு மீட்பை, விடுதலையை தந்திருக்கிறார். நம்மை அவருடைய பிள்ளைகளாய் பெற்றெடுத்திருக்கிறார். சிலுவையின் மூலமாய் சம்பாதித்து வைத்திருக்கிறார். நமக்கு விடுதலையை தரும்படியாய் அவர் எல்லாவற்றையும் தியாகமாய் ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, எதற்காக வென்றார்? அந்த சிலுவையிலிருந்து நம்ம எல்லாரையும் நினைச்சு பார்த்தாராம். நம்ம எல்லாரும் நினைச்சு பார்க்கும்போது அவருக்கு அந்த சிலுவை மரணம், அந்த சிலுவையில் பட்ட காயங்கள் எல்லாம் அது பெருசாகவே தெரியலையா பிரியமானவர்களே? ஏன்னா என்னுடைய பிள்ளைகளுக்காய் நான் மரிக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளுக்காய் நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன், பஸ்கா பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள், என்னுடைய பிள்ளைகள் இந்த சிலுவையின் மரணத்தினாலே ஜெயத்தை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் இந்த சிலுவையின் மூலமாய் நான் மறுபடியும் என்னுடைய பிள்ளைகளாய் இருக்கும்படி நான் பெற்றெடுத்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் அந்த சிலுவையின் மரணத்தை தியாகமாய் ஏற்றுக்கொண்டு நமக்காக ஜீவாதார பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். பிரியமானவர்களே, நம்மை பரிசுத்தமாக்கும்படியாய், நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றும்படியாய் அவர் நம்மை தெரிந்தெடுத்தார். நமக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த அன்பு இருக்கிறது? அந்த இயேசுவின் மேல அன்பு. ஆண்டவர் எனக்காய் ஒப்பு கொடுக்க ஒவ்வொரு நாளு காலையில எழும்பி என் ஆண்டவர் எனக்காய் கல்வாரி சிலுவையிலே மரித்திருக்கிறார், என்னுடைய பாவம், வியாதி, ரோகம், சாபம் எல்லாவற்றையும் இந்த கல்வாரி சிலுவையின் மூலமாய் சுமந்து தீர்த்து எனக்கு விடுதலையை தந்திருக்கிறார். எனக்காக பஸ்கா பலி அடிக்கப்பட்டாகிவிட்டது. இனி நான் சாபத்தை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் பாவத்தை சுமந்து தீர்க்க அவசியம் இல்லை. என் ஆண்டவர் எனக்காய் மரித்திருக்கிறார், சிலுவையின் மூலமாய் வெற்றியை சம்பாதித்து வைத்திருக்கிறார். அந்த வெற்றியை நான் இந்த நாளிலே சுதந்திரித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே அந்த வெற்றி என்னுடையது, அது என்னுடைய வாழ்விலே நான் அதை சுதந்திரிக்கிறேன் என்று அறிக்கை செய்து ஜெயம் எடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். பிரியமான, அதை ஆண்டவர் இந்த நாளிலே விரும்புகிறார். பாருங்க, 1 பேதுரு 1வது அதிகாரம் 15-16 வாசிக்கிறோம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்களாம். அன்பான தேவ பிள்ளைகளை, எல்லாவற்றிலும் பரிசுத்தம். ஏன்னா நம்மள இந்த கல்வாரி சிலுவையின் மூலமாய் மறுஜென்ம முழுக்கினாலே நம்மை மறுபடியும் புதுப்பித்து வைத்திருக்கிறார் அல்லவா? அந்த தெய்வத்துக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே கடமை பரிசுத்தமான வாழ்க்கை. உலகத்துல வாழும்போது நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கணும். நம்மை அழைத்தவர் இயேசு அல்லவா? அவரை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய் நாம் மாறணும். நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் ஒரு பரிசுத்தம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று பேதுரு சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும் பிரியமானவர்களே. அதற்கு ஒருவேளை நம்மளால முடியலைன்னா ஆண்டவரிடத்துல அந்த கிருபையை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். கிருபையை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அந்த பரிசுத்தமான வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவர் அதை மிகவும் நம்முடைய வாழ்விலே எதிர்பார்க்கிறார். அதற்காக தான் நம்மை பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார். அவருடைய சொந்த ஜனங்களாய் வைத்திருக்கிறார். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பை இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாதவர்களாயிருந்தும் ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். சிலுவையின் மரணத்தினாலே தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த அன்பு, அந்த அந்த இயேசுவின் மேல இருக்கிற அந்த அந்த ஒரு விசுவாசம், நம்பிக்கை இந்த காலை வெளியில நம்மளே பெருகணும் பிரியமானவர்களே. தீத்து 2வது அதிகாரம் 14வது வசனத்துல இவ்வாறு வாசிக்கிறோம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கல்வாரி சிலுவையிலே அவரே பஸ்கா பலியாக இறங்கி வந்து நமக்கு விடுதலையை தரும்படியா, பாவத்திலும் விடுதலை, பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படியா, நற்கிரியைகளை நாம் செய்யும்படியா, அவருக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் மாறும்படியா நம்மை தமக்குரிய சொந்த ஜனங்களாய் அந்த சிலுவையின் மரணத்தின் மூலமாய் நம்மை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த ஒரு புரிதல், இந்த ஒரு நம்பிக்கை, இந்த விசுவாசம் இந்த காலை வேளை நமக்கு இருக்கிறதா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, இல்லை என்றால் ஆண்டவரிடத்துல கேட்கணும். ஆண்டவரே, எனக்காக சிலுவையில எவ்வளவு பெரிய ரட்சிப்பை சம்பாதித்து வைத்திருக்கிறீங்கப்பா. எனக்காக நீரே பஸ்கா பலியாய் ஒப்பு கொடுக்கப்பட்டீரேப்பா.
என்னை பரிசுத்தமாக்கும்படியாய், என்னை உம்முடைய பிள்ளையாய் மாற்றும்படியா, சொந்த பிள்ளையாய் மாற்றும்படியா உண்மையே ஒப்பு கொடுத்தீங்களேப்பா. அந்த அன்பை நினைத்து நான் அந்த உலகத்திலே பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ, தூய்மையான வாழ்க்கை வாழ என்னை தகுதிப்படுத்துங்கப்பா. என்னை உம்முடைய பிள்ளையாய் மாற்றுங்கப்பா. என்னுடைய நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி கேட்கும்போது, ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நிச்சயமாய் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருவார். அன்பான தேவ பிள்ளைகளே, அவரிடத்துல கேட்போம். வாய்களை திறந்து ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்வோம். எனக்காய் கல்வாரி சிலுவையிலே எனக்காக பலியான அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டிக்காய் ஸ்தோத்திரம், அந்த இயேசுக்காய் ஸ்தோத்திரம். எனக்கு விடுதலையை தந்த அந்த இயேசுவுக்கு நன்றி, அந்த அப்பாவுக்கு நன்றி என்று சொல்லி அவரை அப்பா என்று அழைத்து அவரோடு நாம் ஒவ்வொரு நாளும் நடக்கிறவர்களாய் மாறுவோம். அவர் விரும்புகிற பரிசுத்தத்தை நம்முடைய வாழ்விலே வாஞ்சிப்போம். ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வார்.